ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இது. அதிகமான வேலை எதுவும் கிடையாது. நம்ம சுத்தமாக வெண்டைக்காவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு கடுகு, கொஞ்சமாக எண்ணெய், உளுந்து, 2 கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணிக்கிற வெங்காயம் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்குனா போதும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கட்டும். உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள், எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கால் பாகம் வதங்கினா போதும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல காய் இது, சத்தான காய். பசங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள், நல்லா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரே சைஸாக. பார்க்கவே அழகாக இருக்குது வெண்டைக்காய். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினா போதும். நம்ம இப்போ வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பொரியல் இது வெண்டைக்காய். இதுக்கு தேவையான மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ருச்சிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிடலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. எப்படி இருக்குது இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வைக்கக்கூடாது, ஓப்பனாகவே இருக்கட்டும். நம்ம லைட்டாக கலக்கி விட்டால் மட்டும் போதும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பாதி வதங்கிடுச்சு. பாருங்கள், முழுசாக நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வு.